அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சென்னை வாசிகள், குறிப்பாக சென்னை வாசிகள், சென்னை கல்பாக்கம், வந்து மரக்காணம், ஈசிஆர் ரூட்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருங்க, பத்திரமாக இருங்க. அந்த பெங்கல், பொங்கல், செங்கல், இந்த என்ன புயல் பேரு என்ன ஒழுங்கா தெரியல. அந்த புயல் வந்து வருதா வரலையானு தெரியல. இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லி எப்பவும் போல காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அது வர்றப்போ வரட்டும். ஸோ இருப்பவர்கள் பாதுகாப்பாக பத்திரமாக இருங்கள். மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. சென்னையின் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். சென்னையில மழை பெஞ்சா எப்பவுமே எல்லாருக்கும் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அதுவும் தாழ்வான பகுதியில் இருக்கவங்களுக்கு எப்போ வீட்டுக்குள்ள தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுவும் தாழ்வான பகுதியிலும் இருந்து அவங்க வீட்டில் காரும் இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம், அவங்க நிச்சயமா தூங்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து தண்ணி வரும், தண்ணியில் எப்போ வீடு மிதக்கும், வீடோடு சேர்ந்து கார் எப்போ மிதக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேட்டு பகுதியில் இருப்பவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை தண்ணியே வராத அப்படின்னாலும் காரை நிறுத்துவதற்கான பிரச்சனை இருக்கு. ஒருவேளை கார் நிறுத்துவதற்கான இடம் கிடைத்து விட்டாலும் கூட காருக்குள்ள எலி பிரச்சனை, எலி தொல்லை வந்து பயங்கரமான ஒரு தொல்லையா இருக்கும். எலி, பாம்பு போன்ற இந்த மாதிரி ஊர்வன பரப்பன இப்படி எல்லாமே உள்ள காருக்குள்ள போய் அண்டிடும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த காருக்குள்ள எலி போகிற பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு உண்மையிலேயே தீர்வுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்படி யாராவது இந்த சந்திரமுகில எப்பா உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இதுக்கு உண்மையிலேயே மருந்து இருக்கா இல்லையா? நம்ம ஆன்லைன்ல போய் பார்த்தோம்னா எக்கச்சக்க பேர் ஆளுக்கு 500 ஐடியா வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஆனா எதையுமே எதை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தா தெரியல. இந்த கட்டப்பகையில கட்டணும்னாங்க, அதை வந்து துண்டு துண்டா கட் பண்ணி அங்கே எங்கே போனட்டுக்குள்ள கட்டி கட்டி வைக்கணும்னாங்க, கட்டி வச்சாச்சு வரல. அதுக்கப்புறம் சூடெல்லாம் வந்து சூடத்தை வந்து வேசலின் கூட மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வச்சா வராதுங்கிறாங்க. அப்புறம் ஆன்லைன்ல போய் நீங்க அது அமேசான் போன்ற இந்த மாதிரி இணைய வழி வர்த்தக சைட்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான லிஸ்ட். சரி அதுல ஒண்ணு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரேட் ரெப்பல்லண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க இமேஜ்ல பாக்குறீங்களே, இதை வாங்கி அந்த என்ஜின் போனட் ஃபுல்லா அடிச்சு பார்த்தேன். அவன் சொல்லியிருக்கான் வந்து 3 வாரத்துக்கு ஒரு முறை அடிச்சா போதுமா, 21 நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கானுங்க. போய் அடிச்சுட்டு இப்ப 3 நாள் தான் ஆகுது. எக்ஸாக்டா 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள போய் பாக்குறேன் எலி வந்து வசித்து போனதற்கான எல்லா அடையாளங்களும் அப்படியே 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஸோ ஒன்றும் முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு உண்மையிலேயே யாராலும் இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணாம நான் உண்மையிலேயே ஒன்று ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஐடியாவை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதோட இப்போ நான் ஃபைனலாக வேற வழியே இல்லாம ஒரு பெரிய கட்டப்பையில வாங்கி போனட்டுக்கு எந்த மூலைக்கு அந்த முகமா அப்படியே இழுத்து வச்சு கட்டி வச்சிருக்கிறேன். தெரியல இதுவாது எது நம்மளை எலித்துள்ளில இருந்து காப்பாற்றுமான்னு தெரியல. ஸோ உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லுங்க. எல்லாரும் பத்திரமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.